ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே பார்க்கும்போது இந்த 84ஆம் சங்கீதம் முழுக்க முழுக்க தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலயத்தின் முக்கியத்துவத்தை சொல்லும் ஒரு சங்கீதமாக இருக்கிறது. முதலாம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். 2வது வசனம் சொல்றான், என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் எடுக்கிறது. 3ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த விளக்கத்தை சொல்றேன் உங்களுக்கு. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தின் பீடத்தண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு அங்கே வீடு அழகாக வச்சிருக்கு. ஆனால் நானும் என்னுடைய சொந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், தூரமாக இருக்கிறேன். அந்த குருவிக்கு உம்முடைய தேவாலயத்தில் கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று தாவீது சொல்லுவது காரியமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆலயத்தின் முக்கியத்துவத்தை இங்கே தாவீது சொல்கிறான். தேவாலயத்தில் வாசம் பண்ணுவதை சொல்கிறான். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தாவீது ஒரு பெரிய ராஜா. அவனுக்கு எக்கச்சக்க வேலை இருக்கும், பயங்கரமான ஒரு பிஸியான ராஜா. இஸ்ரவேல் தேசத்துக்கும் முழுவதுக்கும் ராஜாவாக இருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிற மனுஷன் இதெல்லாம் காட்டிலும் என்னுடைய வேலைகள், என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து சுகம் எல்லாவற்றை காட்டிலும் நான் தேவனுடைய வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணுவதையே நான் வாஞ்சிப்பேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆராதனையில் கலந்து கொண்டீங்க? தூக்குங்க, பரவாயில்ல, கை தூக்குங்க. நான் கை தூக்கிட்டேன், நான் தான் நடத்தினேன். சில பேர் இனிமேல் தான் வருவாங்க. ஆராதனையின் முக்கியத்துவம் தெரியல அவங்களுக்கு. தேவனை துதித்து அதிலே பெருகுற அந்த இன்பம், அதில் பெருகுற அந்த பாக்கியம், அதில் பெருகுற நன்மைகள், அதில் பெருகுற அந்த ஆனந்தம், சந்தோஷம், சமாதானத்தை பற்றி யாருக்குமே தெரியல. இனிமேல் வரவங்களுக்கு தெரியல. நீங்கள் நானும் அந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆராதனையை நான் கலந்து கொண்டு தேவனுடைய பிரசனத்தை நான் உணர வேண்டும், தேவனுடைய அபிஷேகத்தை நான் வாங்கிக் கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், அவர் என்னோட பேசணும், என்னோட இடைப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்னோட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சியோடு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் பல பேருக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் இல்லை, அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. ஆனால் இன்றைக்கு தாவீது சொல்றான், ஆண்டவரே வாசஸ்தல அண்டத்திலே நான் உட்கார்ந்து அது எனக்கு பாக்கியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். இன்னொரு அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். 1000 நாட்களை பார்க்கிலும் ஆலய பிரகாரங்களில் இது செலவிடும் செல்லும் போது நாளே நல்லது. எப்போ நான் வெளியில வேலை பார்க்குறேன், அவ்வளோ வேலை இருக்கு, என் தொழில் இருக்கு, என் குடும்பம் இருக்கு, என் தொழில் தான் எனக்கு வருமானம், இதெல்லாம் இருந்தாலும் அதை எல்லா காட்டிலும் என் வேலைகள், என் தொழில், என்னுடைய குடும்பம், என்னுடைய எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுவதுதான் எனக்கு முக்கியம் என்று தாவீது சொல்றான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் சபையில எல்லா வாரமும் வரீங்க, ரொம்ப சந்தோஷம். சில பேர் வருது கிடையாது. சில பேர் லேட்டாக வருவாங்க, மெசேஜுக்கு மட்டும் போனால் போதும் அப்படின்னு வருவாங்க. சில பேர் போன வாரம் தான் சர்ச்சுக்கு போனோம், இந்த வாரம் எதுக்கு போனோம், அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களாக சில பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் நிச்சயமாகவே தேவனுடைய ஆலயத்தில் வாஞ்சையாக இருப்பவர்கள் அல்லவே அல்ல. தேவனுடைய ஆலயத்தில் வாஞ்சையாக இருப்பவர்கள் என்று சொல்லும்போது அவன் தாவீது சொல்றான், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்தது. சில பேர் கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், துன்பம் இருக்கும், உடம்பு சரியில்லாமல் போகும், வழியே இல்லை, சர்ச்சுக்கு வர முடியாத நிலைமை இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட டயத்தை கழிச்சிட்டு சபைக்கு வராமல் இருப்பது தேவனுக்குடைய பார்வைக்கு முன்பதாக பாவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, இந்த தேவனுடைய ஆலயத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டான். என்னன்னு வாசிங்க, 5-6 வாசிங்க. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். எப்படி? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து எதாக்கி கொள்றாங்களா?
ஏதாக்கி கொள்றாங்க? நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலயத்திலே நாம் உறுதியாய் நிற்கிறோம் என்றால், நம்முடைய கால்கள் இந்த ஆலயத்திலே உறுதியாய் நிற்கிறது என்றால், நம்முடைய அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் நீரூற்றாக்கி கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இங்கே காணப்படலாம். ஆனால் உங்களுக்கு உள்ள வேதனைகள், உங்களுக்குள்ள கஷ்டத்தினாலே உங்களுடைய தனிமையில் போகும்போது என்னகுமோ, ஏது ஆகுமோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அடுத்தது என்ன நடக்குமோ, இந்த சொத்து என்னை விட்டு கைவிட்டு போயிடுமோ, நிற்காமல் போயிடுமோ, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வராதோ அப்படின்னு சொல்லி நம்முடைய வேதனைப்பட்டு நம்முடைய வாழ்க்கை அழுகையின் பாதையிலே கடந்து சென்று கொண்டிருக்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. 1 சாமுவேல் 30 வாசிக்கும் போது தாவீதுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு இருந்தது. அதான் இவ்வளோ அழகா அந்த வசனத்தை எழுதி இருக்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னு அந்த அழுகையின் பாதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் அழுகிறதுக்கு தங்களிடத்தில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். எப்படி அழுதாங்க? சத்தமிட்டு அழுதாங்க. பலனே போச்சு. அவங்களுடைய சரீரத்தில் பலனற்று போகிற அளவுக்கு சத்தமிட்டு அழுதாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யுத்தத்துக்காக போயிட்டு வராங்க. போயிட்டு வந்தா அவர்கள் வசித்து வந்த நகரம் எரிந்து தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. அம்மோனியர்கள் வந்து எல்லாவற்றையும் நாசமாக்கிட்டு அவனுடைய பிள்ளைகள், மனைவி, அவனுடைய சொத்து சுகம், ஆடு மாடு கோழி எல்லாவற்றையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. பணம் நகை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒன்று கூட இல்லை. எல்லாம் போச்சேன்னு சொல்லிட்டு ஒப்பாதி வச்சு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த 1 சாமுவேல் 30 6 வசனம் வாசிங்க. நெருக்கப்பட்டான். தாவீது என்னாச்சு? எப்படிப்பட்டான்? மிகவும் நெருக்கப்பட்டான். ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இன்னும் நெருக்கமாய் போச்சு. எப்பா 200 பேரை நான் தான் காப்பாத்தினேன், நான் தான் சோறு போட்டுட்டு இருக்கேன். அந்த 200 பேரும், இவனோடு இருந்த 200 பேரும் தாவீதுக்கு விரோதமாக, தாவீதுனால இப்படி ஆச்சுன்னு சொல்லி அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சூழ்நிலை மிகவும் மோசமாக்கிட்டு இருக்கு. யாருக்கு? தாவீதுக்கு. ஒரு பக்கம் அவனோட மனைவி பிள்ளைகளை காணோம், போயிட்டாங்க. எங்கே போனாங்க தெரியல, உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த 200 பேரோட மனைவி பிள்ளைகளும் அதே நிலைமை தான். இன்னொரு பக்கம் என்னன்னா, அவனுடைய கையில் உதவி வாங்கின, அவனால் இந்த அளவுக்கு உயர்வுக்கு வந்து அந்த 200 பேரும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று அவனை நெருக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு சூழ்நிலையில, அப்படிப்பட்ட ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கிலே தாவீது கடந்து சென்று கொண்டிருக்கிறான். அப்போ தாவீது என்ன பண்றான்? வாசிங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். என்ன படுத்திக் கொண்டான்? தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இப்போ சங்கீதம் 84 5 வசனம் வாசிங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும். அப்போ உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கிலே, உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாற்றப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய கஷ்டத்தின் நேரத்தில் யாரை நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்க? மனுஷனை நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்களா? எனக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான், இந்த மனுஷனை ஹெல்ப் பண்ணுவான், இந்த சொந்தக்காரனை ஹெல்ப் பண்ணுவான், இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவி செய்வான். யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. தாவீதுடைய கையிலே உதவி வாங்கின அந்த 200 பேரும் அவனுக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க. ஊரே திரண்டு வந்து தாவீதுக்கு எதிராக வந்து நிற்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தாவீதுக்கு ஒன்று தெரியும், என்னை பலப்படுத்தும் தேவனை நோக்கி நான் பார்த்தேன் என்றால் அவர் என்னை ரட்சிப்பார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தேவன் ஒருவர் இருக்கிறார். அது எப்படி உங்களுடைய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வருகிறது என்றால்,
நீங்கள் உங்கள் ஆலயத்திலே உறுதியாக இருக்கும்போது. ஆமென், ஹல்லேலூயா. எப்போங்க இந்த பலன் வருது? எப்போ நீங்க பலன் கொள்ள முடியும்? நீங்க ஆலயத்திலே வாசமா இருக்கும்போது, ஆலயத்தின் காரியங்களிலே கவனமா இருக்கும்போது. ஆலயத்தில் நான் தங்கியிருப்பேன், நான் ஆலயத்தின் காரியங்களை நான் செய்வேன், வேதத்தை வாசிப்பேன், இங்க உட்கார்ந்து நான் தியானம் பண்ணுவேன், இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன், ஆலயத்தில் நான் சரியான நேரத்துக்கு வருவேன் அப்படின்னு ஆலயத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை தேவன் நீரூற்றாய் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதுடைய கஷ்டத்தின் நேரத்திலே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அவன் மனுஷங்களை நோக்கி பார்க்கவில்லை, பெலிஸ்தன் உதவி செய்த பெலிஸ்தனை நோக்கி பார்க்கவில்லை, பெலிஸ்தீன் ராஜாவை நோக்கி பார்க்கவில்லை, தன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய அழுகையின் பாதையிலே உங்களை பலப்படுத்த இந்த ஆலயத்தில் வாசமாயிருக்க தேவன் வல்லமை உள்ளதாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த தொடர்ந்து வாசிக்கும் போது தாவீது பாருங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே இந்த அம்மோனியர் என்ன எல்லாவற்றையும் திருடிட்டு என் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொள்ளையிட்டு போன அந்த அம்மோனியர்களை நான் பின்னாடி போய் விரட்டி அடித்து அதை பிடிச்சி என்னுடைய எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள முடியுமான்னு கேட்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, அது உன்னுடையதாகும் என்றார். இந்த நாளில் நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் வழியாய் நடக்கும்போது நீங்கள் நிறைய காரியங்களை இழந்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க, சுகத்தை இழந்திருப்பீங்க, சொத்தை இழந்திருப்பீங்க, நண்பர்களை இழந்திருப்பீங்க, உங்களை சொந்தக்காரர்களை இழந்திருப்பீங்க, அன்பை இழந்திருப்பீங்க. அன்பை இழந்து நிற்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னிலே நீ பலன் கொள்கிறபடினாலே, நீ கர்த்தரிலே பலன் கொள்கிறபடினாலே நீ இழந்த யாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை திருப்பி கொள்ள செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி 3 தடவை ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவ நடக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதை நீரூற்றாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நீரூற்றாய் மாறும். ஆமென். உங்களுடைய கண்ணீரின் பாதை நீரூற்றாய் மாறும். இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, மனுஷர்களின் தலைமையில ஏறி போக பண்ணினீர், நான் அக்தியையும் தண்ணீரையும் தாண்டி வந்தேன், ஆனால் கர்த்தரோ என்னை செழிப்பான தேசத்திலே கொண்டு போய் விட்டீர். அக்னிதான், தீதான், தண்ணீர்களை கடக்கிறது போல, ஆத்த கடக்கிறது போல ரொம்ப கஷ்டமான வழியில நம்ம கடந்து செல்லலாம். மனுஷர்கள் நம்ம தலைமையில ஏறி போக பண்ணலாம், மனுஷர்கள் நம்ம அமுக்கலாம், சத்துருக்கள் நம்ம நசுக்கலாம். ஆனால் நீ நசுங்கி போவதில்லை, கர்த்தர் உங்களை செழிப்பான தேசத்தை கொண்டு போய் விட போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அற்புதம், இந்த அதிசயம், இந்த வாக்குத்தத்தம், இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றை மாற்ற முடியும் என்றால் யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது என்றால் யாருக்குங்க? சபையில, சபையின் காரியத்திலே, சபையின் நேரங்களிலே சரியா இருப்பவர்களுக்கு இந்த அதிசயம் நடக்குது. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி தாவீது தேவனுடைய ஆலயத்திலே கவனமாக இருந்தானோ, ஆலயத்தின் பிரகாரங்களில் கவனமாக இருக்கிறானோ, அதே போல நீங்களும் உங்களுடைய ஆலயத்தின் பிரகாரத்தில், இந்த மகிமை நம்பிக்கை ஆலயத்தின் பிரகாரங்களிலே நீங்கள் கவனமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.